கரண்ட் அக்கௌண்ட்ல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? இப்போ சார் எப்படி நெக்ஸ்ட் இப்போ நீங்க வந்து எல்லாருமே நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்போம், வேரியஸ் பேங்க்ல வச்சிருப்போம். இப்போ கரண்ட் அக்கௌண்ட்ல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? இப்போ சார் எப்படி நம்ம பேங்க்ல இல்ல நேஷனல் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தா உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் மூலமா நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும், அதே மாதிரி நம்ம இந்தியன் பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்தா நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் இந்த வகையில வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் தான். இப்போ பேங்க் வந்து நம்ம பேங்க் வந்து இன்ஜினியர்ஸ்க்காகவே ஸ்பெஷலா இன்ஜினியர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்காகவே ஐபி ப்ரொஃபஷனல் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்னன்னா வந்து 30 லட்சம் ரூபாய் வரையும் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் தராங்க. சப்போஸ் அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்கேஸ் எதிர்பாராதமா ஏதாவது ஆச்சுன்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு 30 lakhs பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் தராங்க. நம்ம எதுவும் பிரீமியம் பே பண்ண வேண்டியது. இது நேரா நம்ம வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் பண்ணா போதும். அது தவிர்த்து இப்போ நம்ம பிசினஸ் வந்து எல்லாமே கேஷ் அண்ட் கேரியா இருக்கும். ஆல்மோஸ்ட் 60 to 70% வந்து கேஷ் அண்ட் கேரி பிசினஸ். ஏன்னா வந்து பில்டர் நம்ம வந்து கஸ்டமரும் கேஷ் தான் தருவாங்க, நம்ம வர கஸ்டமர்ஸும் கொஞ்சம் கேஷ் அண்ட் கேரி பிசினஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேஷ் அண்ட் கேரி பிசினஸ்க்கு சூட் ஆகுற மாதிரி தான் இப்போ நார்மலாக கரண்ட் அக்கௌண்ட் சின்ன கேஷ் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் போடுவாங்க. கரண்ட் அக்கௌண்ட்ல கேஷ் கட்டினாவே வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். கேஷ் கட்டினாவே காசு பிடிச்சிடுறாங்க. அது எஸ்பிஐ இருந்தாலும் சரி, ஆக்சிஸ் பேங்க் இருந்தாலும் சரி, எந்த பேங்க் இருந்தாலும் சரி. இவன் நீங்க ஃபினான்ஸ்ல போய் சுந்தர ஃபினான்ஸ்ல போய் இஎம்ஐ கட்ட பண்ண விட அந்த இஎம்ஐக்கு கேஷ்ல கட்டினாங்கன்றதுக்காக பர்சன்டேஜ் பிடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கேஷ் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் வந்து நம்ம வந்து இந்த நம்ம கிட்ட இருக்கிற இந்த அக்கௌண்ட்ல வந்து ஒரு குவார்ட்டருக்கு 3 மாசத்துக்கு 90 lakhs வரையும் வந்து வேவர் 90 lakhs வரையும் வேணும். ஸோ நம்ம பிசினஸ்க்கு சூட் ஆகுற மாதிரி வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 3 கோடி கிட்ட கட்டணும். ஸோ ஒரு குவார்ட்டருக்கு 90 lakhs. ஸோ இதுல வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பேலன்சஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். லைக் நம்ம வந்து நம்ம 90 lakhs நம்ம கேஷ் டெபாசிட் கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்றோம்னா கண்டிப்பா அந்த ஆவரேஜ் பேலன்ஸ் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம கொண்டு வந்துருவோம். ஏன்னா ஆவரேஜ் பேலன்சஸ் கொஞ்சம் ஒரு 50,000 1 lakh அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். அதாவது நம்ம நார்மலா 20 ரூபாய் சார்ஜ் பண்ணா உங்களுக்கு வந்து 10 ரூபாய் ஆகும். இதே நீங்க ஆன்லைன்ல பண்ணா உங்களுக்கு கம்ப்ளீட் வேவர் ஃப்ரீ, கம்ப்ளீட் வேவர். இப்போ நீங்க வந்து லாக்கர் பேங்க்ல போய் நீங்க லாக்கர் யூஸ் பண்ணீங்கன்னா 50% வேவர். லாக்கர் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து 50% வேவர். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு ஏஎம்சி ஃப்ரீயோட தருவாங்க. இதுல இன்னொன்னு நீங்க 30 லட்ச ரூபாய் தனியா தரும். ஏடிஎம் கார்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் அடிஷனலா தரும். ரூபே உங்களுக்கு கவர் பண்ணும். அடுத்தது வந்து நம்ம நீங்க வந்து அக்கௌண்ட் கீப்பிங் சார்ஜஸ்லாம் நிறைய பேங்க்ல போடுவாங்க. கரெக்டாக கொஞ்சம் அக்கௌண்ட் கீப்பிங் சார்ஜ் 3 மாசத்துக்கு டெபிட் பண்ணுவோம். இதுல எப்படின்னா நம்ம ஆன்லைன் பண்ற எல்லா டிரான்சாக்ஷனுமே அக்கௌண்ட் கீப்பிங் சார்ஜஸ் வராது, எல்லாமே வேவர். அது உங்களுக்கு கிரெடிட்ஸ் வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்து யூபிஐ மூலமாவோ நெஃப்டோ ஆர்டிஜிஎஸ் கிரெடிட் ஆகணும். இல்ல நீங்க பண்ற டெபிட் டிரான்சாக்ஷன்ஸும் யூபிஐ மூலமாவோ நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த எத்தனை டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அது உங்களுக்கு கணக்கே வராது, கால்குலேஷன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 160 டிரான்சாக்ஷன்ஸ் வரையும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வேவர். ஸோ நமக்கு எத்தனை பேர் இல்ல 3 months அந்த மாதிரி உங்களுக்கு ஃபெசிலிட்டி. பிளஸ் சப்போஸ் நம்ம பெரிய பில்டரா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இப்போ QR கோட் சவுண்ட் பாக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஒன்லி காஷ் அண்ட் டெபாசிட் மட்டும் தான் பே பண்ற மாதிரி இருக்கும். மீதி வந்து நீங்க வந்து இது உங்களுக்கு வேவர் இருக்கும் 500 ரூபாய். ஸோ இது வந்து நமக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் நம்ம கிட்ட மெயின்டைன் பண்றதுனால நமக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னன்னா இப்போ நம்ம வந்து பிரைவேட் பேங்க் மாதிரி வந்து இந்தியன் பேங்க்லயும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கான்செப்ட் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ பிரைவேட் பேங்க் இப்போ நான் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா வந்து ஐசிசிஐல ஆக்சிஸ்லயும் வந்து ஒரு 50,000 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும், இல்ல 10,000 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும். 10,000 ரூபாய் 50,000 ரூபாய் மெயின்டைன் பண்ணாதான் எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கான்செப்ட் இதுல வந்து எனக்கு தனி பர்சனல் சர்வீஸ் கிடைக்கும். வேற இங்க அப்படி கிடையாது. நீங்க இந்த கரண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு சர்வீஸ் கொடுப்பாங்க. லைக் உங்களுக்கு வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, லைக் உங்களுக்கு லோன் வாங்கணும், இல்ல டெபாசிட்ல இஷ்யூ இருக்கு, இல்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், இல்ல உங்களுக்கு கூட உங்க வீட்ல யாருக்கா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், நீங்க வந்து ஜஸ்ட் ஃபோன் கால் மட்டும் பண்ணா போதும், அவங்க உங்க வீட்டுக்கே வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தருவாங்க. பிளஸ் ஏடிஎம் கார்டு பாஸ்புக் எல்லாமே வந்து வீட்லயே ஹேண்டில் பண்ணுவோம். சப்போஸ் நீங்க டெபாசிட் பண்ண உங்க அக்கௌண்ட்ல இருக்குன்னா உங்ககிட்ட வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி டெபாசிட் இது இங்க நேரா நம்ம வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்ம இந்த சர்வீஸ்லாம் வந்து நம்மளோட வேல்யூட கனெக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். பிளஸ் வந்து நம்ம கீழே நிறைய பேர் வந்து லேபர்ஸ் டெய்லி வேஜ் லேபர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம சேலரி அக்கௌண்ட் மூலமா கொடுப்போம். அக்கௌண்ட் மூலமா பண்ணா கூட நாங்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தருவோம். இன்கேஸ் வந்து சில பேர் அக்கௌண்ட் ஆல்ரெடி வச்சிருப்பாங்க, நிறைய அசம்பாவிதங்கள் நடக்குது, வெளியே நடக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து ஒரு இதுவா வந்து நம்ம கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல வந்து நம்ம கவர் பண்ணி கொடுக்கலாம். சப்போஸ் உங்க சைட்ல வந்து ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா நீங்க கூப்பிட்டீங்கன்னா 10 பேருக்கு வந்து PMJVY, PMSVY வந்து அப்ப 70 வயசு வரைக்கும் போடலாம். ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் 2 lakhs அவங்க 20 rupees. சார் இதுல ஒரு 1 பாயிண்ட் ஆக்சுவலா நான் ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்றோம். என்னன்னா
எங்களால வந்து ஃப்ரீயா உங்களால உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுது. அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக்கும். ஸோ உங்களோட சந்தேகத்தை நாங்கள் வந்து இங்கே திருத்துறோம். ஸோ நாளைக்கு நீங்கள் பேங்க்கு வந்து நீங்கள் வர்றப்போ உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா கூட நம்ம ஈஸியாக கொடுக்க முடியும். வர்றப்போ மீட் பண்ணுறோம், நீங்களும் ஒரு ஐடியாவோட வருவீங்க.